சமுதாயம் தான், இந்த சொசைட்டி பப்ளிக் தான் வந்து அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கணும், நீங்க தான் அந்த பாவ மன்னிப்பை வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்ற இந்த சில கேங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேங்ஸை பத்தி நம்ம சொல்ல விரும்பல. சபையா இருக்கட்டும், இல்ல ஒரு அமைப்பு ரீதியா இருக்கட்டும். ஒரு அமைப்பு ரீதினா ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அவங்க விசாரிச்சு, இது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு நடந்தா இங்க வந்து இப்போ ஒரு சபை இடிக்கப்படுதுன்னா எல்லா சட்ட ரீதியான உதவிகளும் செய்யறாங்க ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை வந்து தலைக்குறைவா பேசுறாங்க இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பண்றவங்க. ஓகேவா, நீங்க ஒரு அமைப்பை நடத்தி பாருங்க, அப்பதான் அந்த அமைப்போடைய அருமை தெரியும். அதை விட்டுட்டு வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்கள தலைக்குறைவா பேசுறதா இருக்கட்டும், ஒரு போதகரா இருந்தா அந்த போதகர் வந்து தப்பு செய்து மன திரும்பி வாழ்ந்தாலுமே சரி, அதுக்கான ஒரு சான்ஸை கொடுக்கறது இல்லை. அந்த சான்ஸை கொடுத்தாலும் ஆண்டவரே அவருக்கு வந்து ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்தாலும், ஆண்டவரே நீங்க அந்த பாவ மன்னிப்பை கொடுக்காதீங்க, உலகம் தான் அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கணும்னு சொல்ற இந்த சமுதாயத்துல அந்த யூடியூபர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேவா, அதோட எதுக்கு அந்த குழப்பம் தெரியல. ஓகே, ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அதிக பேர் வந்து அடிக்கிறாங்க, அடிச்சு ரத்த சாட்சியம் மறிக்கிறாங்க, நடக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஓகேவா, அது ஒரு கண்டென்ட்டா போடுங்களேன். ஓகேவா, அதை பார்க்கலனாலும் சரி, அது ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவனை போடுங்க, அதை பத்தி பேசுங்க, அது வந்து வைரல் ஆக்குங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியாவில வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதை விட்டுட்டு நம்ம போடுறாங்க, இந்த போடுகர் வந்து சரியில்லை, அந்த போடுகர் வந்து சரியில்லை, ஓகேவா, நீங்களே சரியில்லை நான் சொல்றேன். ஓகேவா, அதனால வந்து மற்றவர்களை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி ஊழியம், கிறிஸ்தவர்கள் ஊழியம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அந்த ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்களே சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு துப்பு இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து போராடி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஜஸ்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவர்களை வந்து தலைக்கருவா பேசுறதுக்கு வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அதே ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல எத்தனை கிறிஸ்தவர்களுடைய சபையை இடிச்சிருக்கிறாங்க. அந்த சபையோட லிஸ்ட் பண்ண சொன்னாங்களாம், யாரு இடிக்கிறாங்க, எந்த எந்த மதத்தினர் வந்து அந்த சபையை வந்து நடத்த விட மாட்டேங்கிறாங்க, எந்த கட்சிக்காரங்க வந்து அந்த சபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா போடுறது இல்லை. கிறிஸ்தவர்கள் வந்து பாஸ்டர் வந்து இந்த சபையில நடத்துறாங்கன்னா அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கண்டென்ட்டை போறதுக்கு மட்டும் அப்படியே அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும், அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவங்கள விட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்காக எந்த ஒரு உதவி பண்றது இல்லை,